உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மிகப்பெரிய பரபரப்பு கிளப்பியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். அடுக்கடுக்கான புகார்களை தன்னுடைய மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது வைத்திருக்கிறார். குடும்ப ரீதியான புகார்களை கூட தன் தாயே அடிக்க பாய்ந்தார் என்ற குற்றச்சாட்டை எல்லாம் கூட வைத்திருக்கிறார். அதை தாண்டி அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளும் கூட. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். டாக்டர் ராமதாஸ் இன்னொரு முக்கியமான விவகாரத்தை எழுப்பியிருக்கிறார். கடந்த தேர்தலில் பிஜேபி வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன், அதிமுக பாமக தான் இயற்கையான கூட்டணி, ரெண்டும் இணைந்திருந்தா அதிமுக ஒரு 6-7 சீட்டு ஜெயிச்சிருக்கும், பாமக கூட சில சீட்டுகளை ஜெயிச்சிருக்கும். ஆனால் டாக்டர் அன்புமணியும் சௌமியாவும் என்னிடம் கெஞ்சி அதை வலியுறுத்தி பெற்றுட்டாங்க, பாஜக பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன விமர்சனம் சிலர்லாம் வைக்கிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பாஜக சென்டர் ஆஃப் த கான்ட்ரவர்சியா இருக்கு அப்படின்னு. இதற்கு எப்படி பதில் சொல்வீங்க? இல்ல, இதுல பாரதிய ஜனதாவை இதில் சம்பந்தப்படுத்துவதை நான் நிச்சயமாக ஏற்க முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் விருப்பமாக இருந்தது என்பது முழு உண்மை. அது மட்டுமல்ல, 2 முன்னாள் அமைச்சர்கள் என்னிடம் அந்த சமயத்திலேயே இதை உறுதிப்படுத்தினார்கள். அதாவது நாளைய தினம் அநேகமாக இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டுவிடும் என்று கூறினார்கள். அவர்களிலே ஒருவர் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர். ஆகவே அந்த நிலையில் அந்த கூட்டணி உருவாகாமல் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி என்ற முடிவு எட்டப்பட்டது என்று சொன்னால் அதிலே அன்புமணி அவர்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் இருந்தது என்பது மீடியாவிலும் பல்வேறு சமயங்களில் வெளிவந்த செய்தி. டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு விருப்பமில்லை, அன்புமணிதான் அந்த நிலையை நோக்கி நகர்த்தினார் என்பது அப்போதும் சரி அதன் பிறகும் சரி வெளிவந்தது. ஆகவே இதில் புதிய விஷயம் இல்லை. ஆனால் கெஞ்சினார்கள், கதறினார்கள், நீங்களே எனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டதெல்லாம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மூலம் இப்போது வெளிப்படுகிறது. அதே போல முகுந்தன் நியமனத்தை அன்புமணி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழ்குமரன் அவர்களுடைய நியமனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற விஷயங்கள் எல்லாம் புதிய செய்திகள் அல்ல. ஆகவே கட்சிக்குள் தனது அதிகாரம் மேலோங்க வேண்டும் என்று அன்புமணி நினைத்ததன் விளைவாக இன்றைக்கு ஒரு பெரிய விரிசலை நோக்கி பாமக நகர்ந்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். விரிசலை நோக்கி நகர்ந்துங்கிறீங்களா? இது ஒட்ட முடியும் நினைக்கிறீங்களா? பிஃபோர் தி எலெக்ஷன்ஸ் இது ஒட்ட முடியாத அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறதோ என்று தோன்றுகிறது. ஏனென்றால் பொது வெளியில் இன்றைய தினம் பல குடும்ப விவகாரங்களை, மிக காட்டமான விமர்சனங்களை திரு அன்புமணி மீது திரு ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார். நாளை இதையெல்லாம் குறித்து மீண்டும் கேள்வி எழுப்பினால் அதை மறுக்க முடியுமா அவரால்? தன்னுடைய தாயை தாக்குவதற்கு ஒருவர் முனைந்தார் என்கிற குற்றச்சாட்டு எவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டு, இதை தனது மகன் மீது சுமத்துகிறார். ஆகவே இது ஒட்டுகிற அளவுக்கு இனிமேல் உருவாகினால் அது நிச்சயமாக அது வியப்பாகத்தான், பெரும் வியப்பாக பார்க்கப்படும். என்னை பொறுத்தவரை இந்த தனிப்பட்ட விவகாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு கருத்து சொல்வதானால் இது பாமகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தோற்றுவிக்கக்கூடிய மோதல் என்று நான் பார்க்கிறேன். இது ஒரு ஸ்பிளிட் நோக்கி போகும் நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி தந்தை மகனுக்கிடையே இந்த விவகாரங்கள்லாம் ஸ்பிளிட் நோக்கி போனதெல்லாம் பார்த்திருக்கோம். சமாஜ்வாதி மாதிரியான விவகாரங்கள் கூட இது ஸ்பிளிட்டாக கூட நகரலாம். ஸ்பிளிட் இல்லாமல் போனாலும் கூட பாமகவினுடைய பார்கெயின் பவர் will be demoralized. அதனுடைய பேச்சுவார்த்தையினுடைய வலிமை சக்தி என்பது இனி குறைந்துவிடும். யாரும் அதை பெரிய ஒரு போர்ஸாக அதற்குரிய பழைய மதிப்போடு டீல் செய்ய மாட்டார்கள். முதலில் இவர்கள் இருவரும் உடன்படுவார்களா என்பதே கேள்விக்குறி. இப்போது பாமகவுக்கு உடனடியாக ராஜ்யசபா சீட் என்பது அவ்வளவுதான். இனிமே இந்த மோதலை வச்சுட்டு அவங்க ராஜ்யசபா சீட்டை எப்படி எதிர்பார்க்க முடியும்? ராஜ்யசபால எப்படி சார் ஓட்டு போடுவாங்க? ஓட்டு போடுவது சீக்ரெட் பேலட், அதுல காட்டிட்டு போடணுமா என்ன என்பதெல்லாம் இருக்கிறது. டாக்டர் ராமதாஸ் ஒரு மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணார், டாக்டர் அன்புமணி ஒரு மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணார்னா எம்எல்ஏக்கள் என்ன பக்கம் நிப்பாங்க? முதலில் இவர்களுக்கு வாய்ப்பே கிட்டாது என்பதுதான் என்னுடைய பார்வை. இல்ல, அதிமுகவிலேயே என்ன நினைக்கிறார்கள் என்றால், போன முறை நம்மோடு கூட்டணி வருவதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் பல்டி அடித்தவருக்கு கொடுக்க கூடாது என்கிற கருத்து அதிமுகவுக்குள் இருக்கிறது. யாரோட பேசுவாங்க கூட்டணி? இன்னைக்கு எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணி அமைக்கிறதுல, வியூகம் அமைக்கிறதுல கோல்டன் டைம். இனி டாக்டர் ராமதாஸ் கிட்ட கூட்டணி பேசுவாங்களா, டாக்டர் அன்புமணி கிட்ட பேசுவாங்களா, யார்கிட்ட பேசுவாங்க? அந்த குழப்பம் பெரிய குழப்பம். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், உடனடி பாதிப்பு என்பது அந்த கட்சிக்கு. குடும்பத்திலும் கட்சியிலும் யாருடைய கை ஓங்க வேண்டும்? குடும்பத்தில் விடுங்கள், கட்சி யார் கைக்கு என்பதுதான் தந்தை மகனிடையே இப்போது நடக்கிற அதிகார மோதல். அவருடைய எந்த பரிந்துரையும் அன்புமணி ஏற்க மறுத்தார். அது தவிர நான் கேள்விப்பட்டது, தனிப்பட்ட முறையில் கட்சி நிர்வாகிகளிடம்
சீனியர் டாக்டர் குறித்து அவர் அலட்சியமாக பேசினார், அவமரியாதையாக பேசினார் என்ற தகவலை நான் கேள்விப்படுகிறேன். அந்த செய்திகள் டாக்டர் ராமதாஸை எட்டி இருக்கின்றன. ஆகவே இது பெரிதுபடும் என்பதை தவிர குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.